ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் துணை தொடர்கதையில் நிலாவும் சோழனும் ரெண்டு பேரும் அட்வொகேட்டை பார்த்துட்டு பைக்கில் வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. அப்போ சோழன் கேட்குறாரு, ஏன் நிலா, நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போயிட்டு வருவோம். கோர்ட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு நம்ம எப்படி இருப்போம்? இது மாதிரி தான் இருப்போமா, எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஏன் அப்படி கேட்குறீங்க? நம்ம இது போல தான் இருப்போம், எப்போதும் எப்படி இருக்கோமோ அப்படி தான் இருப்போம் அப்படின்றாங்க. இல்லை நிலா, நாளைக்கு நீ டைவர்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயேன், நம்ம இப்போ எங்கே கல்யாணம் பண்ணியிருக்கோம் தான், ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இல்லையே நம்ம. அதுக்கப்புறம் நம்ம விருப்பம் போல் வாழலாம், நம்ம எங்கே வேணாலும் உட்காந்து பேசலாம், நம்ம சிரிக்கலாம், சுதந்திரமாக சந்தோஷமாக நம்ம இருக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நம்ம வாழலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு சோழன். உடனே நிலா சொல்கிறாங்க, சரி நாளைக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஏர்மாறாக நான் சொன்னால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நிலா, அது மாதிரி சொல்லுவியா நீ? அப்படிலாம் சொல்லாத, நீயும் சோழனோட சேர்ந்து வாழறதுக்கு விருப்பம்னு சொல்லிட்டு என்ன அப்படின்றாரு. நானும் அதே போல் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வீட்டில் ரொம்ப சோகமாக வராரு. உடனே சேரன் கேட்குறாரு, என்னடா சோழா, எங்கடா போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சோழன் சொல்கிறாரு, அண்ணே என்னண்ணே, நாளைக்கு டைவர்ஸ் கேஸ் ஹியரிங் வருதுண்ணே, ஃபைனல் ஹியரிங்ண்ணே, அதுக்காக போயிட்டு வந்தோம். ஒரே கவலையாக இருக்குதுண்ணா. நாளைக்கு நிலா டைவர்ஸ் கேட்டானா நாளைக்கு டைவர்ஸ் கொடுத்துருவாங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சேரன் சொல்கிறாரு, ஏய் நிலா, அது போலலாம் செய்யாதுடா, அது டைவர்ஸ் வாங்காது, உன் கூட தான் சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லுவேன் பாரேன் அப்படின்றாரு. அதுக்கு இல்லைண்ணே, நான் இதை பற்றி வர வழியில் அவகிட்ட நான் விசாரித்தேன், ஆனால் அவள் எதுக்கும் பிடி கொடுத்து பேசலைண்ணே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பாண்டியன் சொல்கிறாரு, ஏய் என்னடா, அவங்க உனக்கு எதனா ஒன்றுனா ஒடியாடுறாங்க, அவங்க தான் முதல் ஆளாக நிற்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. நாங்களாம் கூட உன் மேலே சந்தேகப்பட்டோம், ஆனால் அவங்க எவ்வளோ உன் மேலே நம்பிக்கையாக இருந்தாங்க. அப்படி இருக்கவங்க உன்னை விட்டு போயிடுவாங்களா என்ன, சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். அதனால் நீ கவலைப்படாதடா, நிலா அப்படிலாம் சொல்லாது, உன் கூட தான் சேர்ந்து வாழும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க சேரனும் பாண்டியனும். அதுக்கப்புறமா நிலா வீட்டில் உட்காந்து யோசிக்கிறாங்க. சோழன் சொன்னதெல்லாம் யோசித்து சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் நான் கடலை சட்னி போயிட்டு அரைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சேரனும் போயிடுறாங்க. போயிட்ட பிறகு அதுக்கப்புறமா பாண்டியனுக்கு வானதி மேலேயே ஃபீலாக இருக்குதுங்க. ஏன்னா வானதி பேசலைன்ற கவலை அவருக்கு ரொம்ப இருக்குது. அதனால் வானதி கிட்ட வீட்டுக்கே போய் பேசிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டு முன்னாடி போயிட்டு எங்கேயும் அங்கேயுமா சுற்றுறாருங்க பைக்கில். ஒரு 4-5 முறை அவங்க வீட்டை கிராஸ் பண்ணுற மாதிரி போகிறாரு வராரு. அதுக்கப்புறம் வேண்டான்ட்டு வீட்டுக்கு வந்துடலான்னு வராருங்க. வரும்போது உடனே நடேசன் வண்டியில் மோதுரா மாதிரி வராரு. அவங்க அப்பாவா, என்னடா இவ்வளோ பெரிய வண்டியில் நீ எதிர்க்க மோதுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. திட்டுனதும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாரு. இவர் பாண்டியனும் நடேசனும் வண்டியை வீட்டில் பார்க் பண்ணிடுறாரு. பார்க் பண்ணிட்ட பிறகு நடேசன் அந்த வண்டியிலேயே பாய் போட்டு விரித்து உக்காந்து சரக்கு அடிக்கிறாருங்க. அதை பாண்டியன் கேட்குறாரு, எல்லாமே இந்த வண்டியில் தான் நீங்கள் செய்வீங்களா? இந்த வண்டி வாங்கிடுவோம், ரொம்ப அமக்கலம் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. ஏய் போங்கடா, இது என்ன நீங்கள் வாங்கி கொடுத்த வண்டியா? இது நான் வாங்கின வண்டி. அதுவும் இல்லாமல் நீங்கள் உள்ளே இருக்கிறீங்களே அந்த வீடும் என்னோடது தான், இந்த வண்டியும் என்னோடது தான், நான் எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு நடேசன். அதுக்கப்புறம் காலையில் பொழுது விடிஞ்சிடுது. நிலா வரும்போது சேரன் கேட்குறாரு, நிலா, நான் ஒரு விஷயம் கேட்கணும்ப்பா உன்னை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் தலையிடுறேன், நீ தப்பாக நினைக்காத அப்படின்றாரு. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, அண்ணன் நீங்கள் இன்றைக்கி டைவர்ஸ் கேஸ் ஹியரிங் வருது, அதை பற்றி தானே கேட்க போகிறீங்க, நீங்கள் ஏன்னா இப்படிலாம் கேட்குறீங்க, தப்பாக நினைக்காதன்னலாம், நீங்கள் எல்லாமே சொல்லலாண்ணே, சொல்லுங்கண்ணே நீங்கள் சொல்ல வந்ததை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சேரன் சொல்கிறாரு, நிலா, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணுன்னு தான்ப்பா எனக்கு ஆசை, நீங்கள் டைவர்ஸ் கேஸ்லாம் வாங்கிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அப்போ நிலா சொல்கிறாங்க, சோழனை பார்த்தா ஒன்றும் ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியலையேன்றாங்க. அப்படிலாம்
அப்படிலாம் இல்லை நிலா. அவன் சின்ன வயசில் ஒரு முறை கீழே விழுந்து காலை உடச்சிக்கிட்டான். எல்லாரும் என்ன நினைப்பாங்களோன்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சமாளித்தான். ஆனால் அவங்க போயிட்ட பிறகு அவன் அவ்வளோ அழுதான்ப்பா, வலி தாங்க முடியாமல். அது மாதிரி தான் சோழன் வந்து எதையுமே எதிர்க்க காட்ட மாட்டான். பின்னாடி அவ்வளோ ஃபீல் பண்ணுவான். நீ அவனை விட்டு போயிட்டா அவன் அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நிலா சொல்கிறாங்க, அண்ணே நான் சோழனை விட்டு போக மாட்டேனே, நான் டைவர்ஸ்லாம் வாங்க மாட்டேனே, அவர் கூட தான் சேர்ந்து வாழ்வேன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நாளைக்கு கோர்ட்டில் அவங்க எப்படி சொல்கிறாங்க சோழனோட வாழ்வேன்னு சொல்லிட்டு, அந்த இமோஷனலை பார்க்க காத்திருப்போம். நன்றி, பாய்.